Hi viewers, welcome back to Tirumala Tirupati updates. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மாசத்துக்கான ஆன்லைன் தர்ஷன டோக்கன்ஸ் வந்து இந்த மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ என்னென்ன டேட்ல என்னென்ன டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது, என்ன டைம்க்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து இந்த மாதம் 18ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னது, எதுக்காக வந்து இது நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மூலவருக்கு நடத்துகிற சேவா. ஸோ இதில் வந்து 4 சேவாஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுப்ரபாதம், அர்ச்சனா, தோமாலா, அஷ்டதல, பாத பத்மாராதனா, இந்த 4 சேவாஸ் இருக்கும். இந்த 4 சேவாஸ்க்கு வந்து நம்ம சாமியை போய் பார்க்கணுன்னா இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இது மூலவருக்கு நடத்துகிற சேவான்றதுனால நம்ம மூலவர்வே அந்த சேவா நடக்கிற நேரம் நம்ம கண்ணால் பார்க்கலாம். ஸோ அதுக்காக இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும். அதனால் இந்த டிக்கெட்ஸ் என்ன பண்ணாங்களன்னா, பொதுவாக ரிலீஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் வழியாக ஃபஸ்ட்டு எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து எலக்ட்ரானிக் லக்கி டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணி அந்த டிப்பில் வந்து யார் நேம்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சேவாவில் உட்காரத்துக்கான வாய்ப்பு, டிக்கெட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக புக்கிங் விட்டோம்னா புக் பண்ணவங்களே மறுபடியும் நிறைய டைம் வந்து புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கிது. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா மூலவரவே அவ்வளோ நேரம் அவ்வளோ கிட்டமாக நம்ம தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து டிடிடி வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸ் ஒரு சேவாக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னும் போது நீங்கள் செலக்ட் ஆன அந்த மாதத்துலேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் மறுபடியும் நீங்கள் எலக்ட்ரானிக் லக்கி டிப்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் எந்த சேவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 4 சேவாஸில் லக்கி டிப்பில் உங்கள் நேம் செலக்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி 120 டேஸ் வரைக்கும் உங்களால் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்து இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் லக்கி டிப்பில் உங்களோட நேம் செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜில் நீங்கள் என்ன சேவாக்கு வின் பண்ணியிருக்கீங்க, என்ன டைமுக்கு வந்து சேவா நடக்கும், ஸோ அதுக்கான ஆன்லைன் பேமெண்ட் லிங்க்கு எல்லாமே வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் அமௌண்ட்ன்றது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மூலவரவே அவ்வளோ நேரம் வந்து சமய கிட்டத்தில் இருந்துட்டு நம்ம தரிசனம் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியமாக தான் சொல்லணும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட ரிசல்ட் வந்து எப்பயும் போல் 20ஆம் தேதி மதியானம் 1 மணிக்குள்ளே நம்மளுக்கு மொபைல் நம்பருக்குன்றது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா மொபைல் நம்பருக்கு நம்ம செலக்ட் ஆனப்போ மட்டும்தான் மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும். இன்கேஸ் நம்ம செலக்ட் ஆகலைன்னா மொபைல் நம்பருக்கு மெசேஜ்ன்றது வராது. ஸோ நம்ம வந்து செக் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு மறுபடியும் அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம எங்கே ரிஜிஸ்டர் பண்ணுமோ அதே இடத்துல போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்களன்னா நீங்கள் செலக்டடாக நாட் செலக்டடான்றது உங்களுக்கு காட்டிடும். நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆகக்கூடிய டிக்கெட் வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்ஜித சேவாஸ் பார்த்தோம்னா மூலவருக்கு செய்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக டிக்கெட்ன்றது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதில் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகணும். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது உற்சவ மூர்த்திகளுக்கு வந்து இந்த சேவாஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து நம்ம எப்படி நார்மலாக 300 rupees டிக்கெட் புக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் புக் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உற்சவத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமி தரிசனம் இருக்கும், உடனே தான் இருக்கும். உற்சவம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு செப்பரேட் க்யூ விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த உற்சவத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அந்த தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் க்யூன்றது விடுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். தரிசனம் வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். உற்சவம் ஒரு 1/2 hour 1 hour அப்படி இருக்கும். ஒவ்வொரு உற்சவம் ஒரு டைமிங்க்கு முடியும். ஸோ இந்த உற்சவம் பார்த்த உடனே சாமி தரிசனம் இருக்கும். இது ரெண்டுத்துக்கு சேர்த்துன்றதுனால டிக்கெட் பார்த்திங்கன்னா ஃபார் ஹெட் 500 rupees இருக்கும். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் 300 எப்படி வந்து புக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஜித சேவா வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த மாதம் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் வர்ச்சுவல் சேவா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கரண இந்த சேவாஸ் எல்லாமே நம்ம வந்து டைரெக்டாக திருமலாவில் போய் பார்க்க முடியலன்னும் போது ஆன்லைனில் இல்லை SVBC சேனலில் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட் புக் பண்ண மட்டும்தான் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணோன்னா அந்த என்றைக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கி சேவா வந்து மொபைலில் இல்லை SVBC சேனலில் வந்து வாட்ச் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தரிசனன்றது கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த தரிசனத்துக்கு நீங்கள் செப்பரேட்டாக அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. இதோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபார் ஹெட் 500 rupees இருக்கும். நீங்கள் சேவா வந்து டைரெக்டாக பார்க்க தேவையில்லை. ஃபோன்லேயோ இல்லை SVBC சேனல்லையோ வாட்ச் பண்ணக்கப்புறமா அந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டேட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கோ பார்த்துக்கிட்டு அவைலபிள் தரிசனம் இருக்கோ பார்த்துக்கிட்டு அந்த டேட்டுக்கு நீங்கள் தரிசனன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு திருமலாவுக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வரலாம் டைரெக்டாக. இதை தான் வந்து வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸு. ஸோ இது என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 21ஆம் தேதி சேம் டேட் மதியானம் 3 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்து வந்து திருமலாவுடைய அங்க பிரதட்சணா டிக்கெட்ஸ். இந்த அங்க பிரதட்சணா டிக்கெட்ஸ் வந்து
இந்த மாதம் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகக்கூடிய ஒரு டிக்கெட்ஸ். ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இருக்கும், லிமிட்டடாக இருக்கும். அதனால் இந்த டிக்கெட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் காப்பி பேஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக டிக்கெட்டுன்றது புக் பண்ண முடியும். ஃப்ரைடேஸில் வந்து அங்கே பிரதட்சணம் இருக்காது. ரிமைனிங் எல்லா டேஸ்லேயும் வந்து வீக்கில் கண்டிப்பாக வந்து அங்கே பிரதட்சணம் நடக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டேட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டேட் செலக்ட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டான்றது இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன் டோக்கன்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் கோட்டாவில் யாரெல்லாம் வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 64 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 65 ஆரம்பிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த டிக்கெட்டுக்கு எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுமே வந்து இந்த கோட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்தா ஐடி ப்ரூஃப் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணோம்னா அவங்களும் வந்து இந்த டிக்கெட்டுன்றது புக் பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரியாக கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஐடி கார்டுன்றது ஹேண்டிகேப்டுக்கு இருந்தாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த டிக்கெட்டுன்றது ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்கிறவங்க டிக்கெட் புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு டிக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு மொபைலில் வந்து லாகின் பண்ணி ஓடிபி போட்டு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னும் போது மேக்ஸிமம் 6 டிக்கெட்ஸ் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து மேக்ஸிமம் 6 வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் தர்ஷனத்துக்கு போக சொல்லும் எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டுன்றது மஸ்ட் அண்ட் ஷுடாக எடுத்துகிட்டு போகணும் கேட்பாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி இதெல்லாம் கூட ஆக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓட்டர் ஐடி இது எதுவுமே ஆக்செப்ட் பண்ணுறது கிடையாது, பேன் கார்டெல்லாம் ஆக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஓன்லி ஆதார் கார்டு மட்டும்தான் ஆக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ கம்பல்சரியாக உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டுன்றதை எடுத்துகிட்டு போகலாம். பிலோ 12 இயர்ஸ் இருந்தாங்கன்னா பசங்களுக்கு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சாதாரணமாக உங்களோட ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் புக் பண்ண டைம் ஸ்லாட்டுக்கு நீங்கள் வந்து 1 hour முன்னாடி போனாலும் உங்களை தர்ஷன கியூ லைனில் அலோவ் பண்ணுவாங்க. 1 hour லேட்டாக போனாலும் இன்கேஸ் நீங்கள் 10 o'clock ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருக்கீங்கன்னும் போது நீங்கள் 9 o'clock கூட கியூ லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு லேட் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் 11 o'clock போனால் கூட உங்களை அலோவ் பண்ணுவாங்க. 1 hour பிஃபோராக போனாலும் உங்களை கியூ லைனில் அலோவ் பண்ணுவாங்க. 1 hour ஆஃப்டர் போனாலும் நீங்கள் வந்து கியூ லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் திருமலா திருப்பதியோட அக்காமடேஷன் நெக்ஸ்ட் வந்து அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா திருமலா திருப்பதிக்கான அக்காமடேஷன் 24ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா திருமலாவில் எந்த டிக்கெட் இல்லைனாலும் தர்ஷன டிக்கெட் நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம வந்து திருமலா அக்காமடேஷன் வந்து புக் பண்ணிக்கிட்டு ஆஃப்லைனில் தர்ஷன் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணணும். திருமலா அக்காமடேஷன் புக் பண்ணோன்னா மஸ்ட் அண்ட் ஷுடாக திருமலாவுக்கு மட்டும்தான். கீழே திருப்பதியில் நீங்கள் தர்ஷனம் இருந்தாலும் இல்லைனாலும் புக் பண்ணிக்கலாம். மேல் திருப்பதியில் மட்டும் நீங்கள் வந்து அக்காமடேஷன் புக் பண்ணோன்னா கம்பல்சரியாக நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஒரு டிக்கெட் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி புக் பண்ண சொல்ல நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் ஓடிபி லாகின் பண்ணியிருப்பீங்களோ 300 ரூபீஸாக இருக்கட்டும், எந்த டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஓடிபி யூஸ் பண்ணி அதே மொபைல் நம்பரில் தான் நீங்கள் அக்காமடேஷன்ன்றது புக் பண்ணணும். அப்படி புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ன்றது காட்டும். வேறு மொபைல் நம்பரில் நீங்கள் லாகின் பண்ணிங்களன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் காட்டாது. ஸோ எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி புக் பண்ணியிருக்கீங்களோ சேம் அதே மொபைலில் நீங்கள் அக்காமடேஷன் வந்து புக் பண்ணணும், மொபைல் நம்பர் மேலே தான். ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துக்கான தர்ஷன டிக்கெட்ஸ். இப்போ சொன்னது எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துக்கானது தான். ஸோ இது அக்காமடேஷனும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கான அக்காமடேஷன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.